ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 22:28. உன் பிதாக்கள் நாட்டிய பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வசனம் நிலத்தின் எல்லைகளை பற்றி மட்டுமல்ல, முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்வழிகள், ஒழுக்கங்கள், நீதிகள், குடும்பத்தை மதிக்கும் தன்மைகள், தேவ பயம் ஆகியவற்றை காத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மாறக்கூடாத சில காரியங்கள் உள்ளது. நேர்மையை பொய்மை மாற்றக்கூடாது, அன்பை வெறுப்பு மாற்றக்கூடாது, நீதியை அநீதி மாற்றக்கூடாது. பெற்றோர் மற்றும் மூப்பர் கற்றுக் கொடுத்த நல் ஒழுக்கங்களை அலட்சியப்படுத்த கூடாது. ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பாதையில் ஒருவர் தன் சுயநலத்திற்காக ஆக்கிரமித்தால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு சந்திக்கிறார்கள். இறுதியில் சட்டத்தின் மூலம் அந்த பாதை மீட்டெடுக்கப்பட்டால் ஒருவரின் சுயநலம் பலரின் நலனை பாதிக்கக்கூடாது என்பதை இது நினைவூட்டுகிறது. அதுபோல சமூகத்தின் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, பொறுப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றின் எல்லைகளை மீறாமல் காக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையையும், நம் குடும்பத்தின் நற்பெயர்களையும், சமூகத்தின் நீதியையும், தேவன் நிர்ணயித்த சத்தியத்தையும் பாதுகாக்க வேண்டும். நல்வழிகளை விட்டுவிட்டு தவறான வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீதியின் எல்லைக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த வேளையிலும் நல்ல எல்லைகளை காக்கும் மனிதன் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவான். காலை வேளையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீதியின் சத்தியத்தில் நிலைநிறுத்தி அவ்விதமான கிருபையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.